அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக அரசியலே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஈரானோட அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாரு அப்படிங்கறதான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த நியூஸா வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய லெவல்ல பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலிபான் ஆக்சுவலி இந்த சண்டை, இஸ்ரேல் வந்து ஈரான் தாக்குதல், ஹமாஸ் படைக்கு ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இஸ்ரேலோட வாதம். ஆக்சுவலி இப்போ இவரோட இப்ராஹிம் ரைசியோட இறப்பு அப்படிங்கிறது விபத்தா அல்லது இது ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது அளவுக்கு கொண்டு போயிருக்குது இப்போ உலக அரசியலோட கருத்து கணிப்பு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட மொசாட் அப்படிங்கிறவங்க தான் இதை செஞ்சிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வைகளை பாக்குறாங்க. பட் என்ன அப்படின்னா, இது இஸ்ரேல் அப்படிங்கிறது பண்ணிது அப்படின்னா உலக நாடுகளோட மிகப்பெரிய கோபத்துக்கு இஸ்ரேல் ஆளாயிரு. அப்படிங்கிற போது இந்த முட்டாள்தனமான வேலையை இஸ்ரேல் செய்யாது அப்படிங்கிறது பல பேர்த்தோட கருத்துக்கள். எதுவாக இருந்தாலும் இனி நகர்வுகள் போக போகத்தான் இந்த நடந்த விஷயம் உண்மையை என்ன ஏதுங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, வானிலை, மிகப்பெரிய மேகமூட்டங்கள், அதுக்கப்புறம் பனிப்பொழிவு, மழை, காற்று அப்படிங்கிறத காரணமா சொல்றாங்க ஃபர்ஸ்ட். சரி, ஓகே, எனிவே என்ன இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர் விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நாம ஒரு வீடியோ பதிவா பார்த்துடலாம். அசர்பைசான் அதிபரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த டேம் இது. அதுக்கப்புறம் அங்கே விமானத்தில் கிளம்புற போது எடுத்த ஃபோட்டோ. அந்த ஆக்சுவலி அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்தோன்னே மேலேருந்து ஒரு ட்ரோன்லேருந்து எடுத்த படம். ஆக்சுவலி அந்த விமானம் விழுந்த இடத்த, அந்த ஹெலிகாப்டர் விழுந்த இடத்த இங்கே போகிறதுக்குள்ளே ஆக்சுவலி மேகமூட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால அந்த இடத்துக்கு ரெஸ்க்யூ டீம் போகிறதுக்கு நியரோட் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய பனிப்பொழிவு, மழை, காற்று அப்படிங்கிறனால ரெஸ்க்யூ டீம் வந்து அவ்வளவு வேகமாக முன்னேறி அந்த இடத்துக்கு போக முடியல. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போயிருக்காங்க. ஏன்னா பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான் அந்த இடத்த வந்து காட்டுறதுனால இந்த இடம் தான் அப்படிங்கிற அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த இடத்த கடைசி அடைஞ்ச போது 9 உடலுமே எரிஞ்சிருந்த சோகமான விஷயம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி எதுக்காக அசர்பைசானோட எல்லைக்கு போறார்? அசர்பைசானுக்கும் ஈரானுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து உடன்படிக்கை ஏற்படுது. அதனால அசர்பைசானும் ஈரானும் சேர்ந்து அங்கே ஒரு 2 பெரிய அணைகளை கட்டுறாங்க. ஒரு அணையோட பேர் வந்து கிஸ் கலாசி, இன்னொன்று வந்து கேடாபரின் அப்படின்னு 2 அணைகளை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அசர்பைசானோட அதிபர் இவான் அலிய அவரும் வர்றாரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளான் பண்ணி அருமையாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி செய்கிறாங்க. இதெல்லாம் முடியுது. அப்போது கிளம்புறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஹெலிகாப்டருங்க, 2 கன்வே ஹெலிகாப்டர் இவருக்கு பாதுகாப்பாமல், இவர் தனியாக வந்து 3 ஹெலிகாப்டரில் போகிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்த 2 கான்வே ஹெலிகாப்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹெலிகாப்டருக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்புன ஒரு நியரோட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. தலைநகர் டெஹ்ரானை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போது திடீர்னு வானிலையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஹெலிகாப்டருக்கு பிரச்சனையாகுது. தொடர்பில் இருந்த ஹெலிகாப்டர் திடீர்னு தொடர்பு கட் ஆகுது.
கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மலைகள் போது, ஏன்னா அந்த மலைகள் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக அது எதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நடந்தது. ஈரோடு பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் கழிச்சு தான் அவர் இருக்கக்கூடிய இடத்தையே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குது. அதுவும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, துருக்கி அவங்களோட ஆளில்லா ட்ரோன்கள் மூலியமா தான் அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் ரெஸ்க்யூ டீம் போய் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்குள்ள ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் டோட்டலாக எரிஞ்சிருச்சு. அந்த ஹெலிகாப்டரில் இருந்த 9 பேருமே எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயங்க. யார் அந்த 9 பேர் அப்படின்னா, ஈரான் நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து உசேன் அப்துல்லா ஹயன் அப்படிங்கிறவரும், ஈரான் கிழக்கு அசர்பைசானோட மாகாணத்தோட ஆளுநர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் உயர் அதிகாரிகள், இப்ராஹிம் ரைசியோட பாதுகாப்பு அதிகாரிகள்னு மொத்தம் 9 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆக்சுவலி அந்த விபத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சோகமான விஷயங்க. ஆக்சுவலி விபத்து நடந்த இடம் அந்த மலைப்பகுதி ரொம்ப செங்குத்தாக இருக்கு. ஈரோடு பார்த்தீங்கன்னா 2000 மீட்ரு ஹைட் இருக்குது அப்படின்னால அங்கே மீட்பு பணி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள அந்த விபத்து நடந்த இடத்துலேருந்து சபரிஷ் அப்படிங்கிற ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகர் டெக்ரான் அப்படிங்கிறது அங்கிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவரை அங்கே கொண்டு போகிறதுக்கான திட்டங்களை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஈரானில் உள்ள புனித ஸ்தலமான இமாம் ரெஸ்வில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சு தான் இதைய அவங்க அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு மசூதிங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தா இது வந்து சியா முஸ்லீம்களோட புனித தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இதைய ரொம்ப அறிவிக்கிறாங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மக்கள் எல்லாமே அழுது புலம்பி ரொம்ப வேதனைப்படுறாங்க அவரோட இறப்பை நினச்சி. இவர் வந்துங்க 1960 டிசம்பர் 14 மாகாணத்தின் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் இவர் பிறக்கிறாரு. இவர் ஒரு மத குருகள் குடும்பத்தில் தான் இவர் பிறந்து வளர்க்குறாரு. இவர் ஸ்கூல் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொடர்ந்து சட்டப்படிப்பையுமே அங்கேயே படித்து முடிக்கிறாரு. ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வக்கீல்களில் இவரும் ஒரு வக்கீலாக இருக்கார். அந்த அளவுக்கு ரொம்ப அதிதீவிரமான திறமையான மனுஷன். அதுக்கப்புறம் வந்து இவர் தொடர்ந்து நீதிபதியாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈரானோட தலைமை நீதிபதியாக இவரை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செயல்பாடுகளை பார்த்து அந்த நாட்டோட அதிபராகவே இவரை அங்கே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இவரோட லைஃபோட ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு ஹிஸ்ட்ரி. இருந்தபோதும் இவர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டாக தான் பிஎம் நரேந்திர மோடி கூட இருந்திருக்காரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய சபகர் துறைமுகத்தை வந்து வருஷம் ரெனியூவல் பண்ணிட்டு இருந்தது இந்தியன் கவர்மெண்ட். ஆனால் இப்போது 10 வருடங்களுக்கு அதைய ஜபகர் துறைமுகத்தை நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து அமெரிக்கா என்ன சொல்லிக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து ஈரானில் மேலே தடை விரிச்சிருக்கிறோம், நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியாவையும் வந்து எச்சரிச்சிருக்கிறாரு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வேதாந்த் பட்டேல். ஆக்சுவலி அது இந்தியா கண்டுக்கல. ஏன் அப்படின்னா, நாம் எந்த பொருளை கொண்டு போகணும் அப்படின்னாலும் அந்த பாகிஸ்தானோட வழியாக போய் மற்ற நாடுகளுக்கு வழியாக போயிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால இந்த துறைமுகம் அப்படிங்கிறது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட் அதை பார்க்குறாங்க. பட் இவரோட இழப்பு வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய அரசியலில் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அப்படி ஈரான் அப்படிங்கிறது உலக அரசியல் பொருளாதாரத்தில் இப்போ மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அதோட முக்கியமான ஒரு தலைவர் இறக்குறாரு அப்படிங்கிற போது இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண முடிவு பண்ண முடியல. அப்படிங்கிற போது இனி அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.